ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சம்பத் பேசுறேன். லாஸ்ட் 2, 3 டேஸா தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் ஒரு நோய் மிகப்பெரிய அச்சுறுத்தலை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அது வந்து குதிரைகள அதிகமா தாக்குது. அப்புறம் மனிதர்கள இது தாக்கி மனிதர்களுக்கு பெரும் சேதத்தை ஏதாவது அச்சுறுத்தலை ஏற்படுத்துமா? நோய் தாக்கத்த உண்டுபடுத்துமா? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நோயினுடைய பேர் கிளாண்டஸ். இது அதிகமா பாதிக்கிறது குதிரைகள பாதிக்குது. இ இது ஏன் அப்படி ரொம்ப பயமுறுத்துற மாரி இருக்கு அப்படின்னா, சென்னையில ரீசென்ட்டா இந்த நோய் தாக்கி ஒரு குதிரை இறந்திருக்கு. ஸோ அதனால தான் அது மாரி இறந்ததால, அந்த கிளாண்டஸ் அப்படின்ற நோய்க்கு தடுப்பூசி எதுவுமே இல்ல. ஸோ தடுப்பூசி எதுவுமே இல்லாத காரணத்தால, ஒரு வேளை நோய் தாக்குதலுக்கு உட்படுத்தும்போது அது முறையான ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது குதிரைகளை வளர்க்குறாங்கல்ல அவங்களும், பிளஸ் அந்த குதிரைகளோட பயணம் செய்றவங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, சென்னை மெரினா பீச், அப்புறம் நீலகிரி, கொடைக்கானல், ஊட்டி போன்ற இடங்கள்ல குதிரை சவாரிலாம் போவாங்கல்ல. அந்த மாரி போகும்போது கொஞ்சம் சேஃப்டியா நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். தமிழ்நாடு அரசினுடைய குடும்ப நலத்துறை, சுகாதாரத்துறை இருக்குல்ல, ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அதனுடைய அமைச்சர் அண்ணன் கேஜி அருண்ராஜ் அவர்கள் ஒரு பிரீஃபான எக்ஸ்ப்ளனேஷன இந்த நோய் பத்தி குடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்ப இந்த நோய் என்ன? யார் யார தாக்கும்? இது தாக்குனா என்ன பிரச்சனை வரும்? இது காற்று மூலியமா பரவுதா? அப்படின்னு சொல்லிட்டு விரிவான தகவல தான் இன்னைக்கு கிளாண்டஸ் நோய் தொற்ற பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னா, இந்த நோயை காட்டிலும் முதலா இந்த நோய் எங்க அஃபெக்ட் ஆகுது? ஒரு குதிரைக்கு இந்த நோய் வருது. நோய் தொற்றுக்கு உண்டாகி ஒரு குதிரை இறக்குது சென்னையில. ஓகேங்களா? ஸோ அப்ப இந்த நோய் தொற்றுக்கு உள்ளான இந்த குதிரை அதனுடைய எந்தெந்த பகுதிகள் எப்படி எப்படி பாதிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாண்டஸ் நோய் அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா, குதிரையினுடைய தோல் பகுதியில கட்டிகள் வரும். கட்டிகள், கழலை கட்டிகள்னு சொல்லுவாங்க. அந்த கட்டிகள் வரும். அத தான் கிளாண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கட்டிகள் வச்சு தான் இந்த நோய்க்கு கிளாண்டஸ் அப்படின்ற பேர் வந்ததோ அப்படின்னும் சொல்றாங்க. அப்ப அந்த கட்டிகள் உருவாகி, அதிலிருந்து ஒரு வகையான திரவம் வெளியேறுது. திரவம் வெளியேறும்போது, அந்த திரவத்தின் மூலியமா தான் மற்றவர்களுக்கும், இல்ல மற்ற விலங்கினருக்கும், அதாவது மற்ற விலங்குனா, குதிரைகிட்டேருந்து கழுதைக்கு, கழுதைகிட்டேருந்து குதிரைக்கும் ஈஸியா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது பட் இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்க அப்டின்னா, இது மனிதர்களுக்கு பெரும் தாக்கத்தை உண்டு பண்ணுமா அப்டின்னா, நிச்சயமா பாதிக்கும். பட் எந்த மாதிரி மனிதர்களுக்கு பாதிக்கும் அப்டின்னா, நோய் தொற்றுக்குள்ளான அந்த குதிரை இருக்குல்ல, அது கூட ஒரு வேள குதிரை சவாரி போறவங்க, அடுத்தது அந்த குதிரைய பராமரிக்கிறவங்க, குதிரைய வளர்க்கிறவங்க, தன்னுடைய சொந்த செலவு குதிரைய பயன்பாட்டுக்காக வளர்க்கிறவங்கலாம், இந்த மாதிரி நோய் தாக்குதலுக்கு உட்பட்ட குதிரை கூட இருந்தாங்கன்னா, நிச்சயமா அவங்கள பாதிக்கும் அப்டின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு நீங்க முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கட்டும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் இது சரியா பராமரிக்கல அப்படின்னா, நம்ம சரியா சேஃப்டி மெஷர் நம்ம எடுத்துக்கல அப்படின்னா, நோய் உயிரிழப்ப கூட ஏற்படுத்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால சரியான நீங்க அந்த நோய் தடுப்பு சிகிச்சை முறைகள நீங்க கையாளணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நோய் தாக்குதலுக்கு உட்பட்டவர்களுக்கு மருந்து எதுவும் கிடையாது. தடுப்பு மருந்து எதுவும் கிடையாது. குறைந்தபட்சம் ஒரு ஒரு சில மாத காலங்களாவோ, இல்ல 1 வருஷம் வரைக்குமே மருந்துகள உட்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இத பத்தி தான் இன்னும் நம்ம இந்த நோய் பத்தி கொஞ்சம் பிரீஃபா பார்க்கலாம். அப்போ பர்கோல்டேரியா மலே அப்படின்ற ஒரு பாக்டீரியா உண்டு பண்ணக்கூடிய நோய் தான் இந்த கிளாண்டிஸ். ஸோ அப்ப அந்த பாக்டீரியா தாக்கும்போது குதிரையினுடைய உடம்புல, தோல்ல கட்டிகள் வருது, கிளாண்ட் வருது, கழலி கட்டிகள் மாரி உருவாகுது. அதுக்கு அடுத்தது குதிரையினுடைய மூக்கு, மூச்சுப்பாதை, நுரையீரல் எல்லாமே அஃபெக்ட் ஆகி அங்க புண்ணும் ஏற்படுது. ஸோ அந்த மாரி பாதிக்கப்பட்ட குதிரைகள் மூலமா தான் மற்ற விலங்குகளுக்கும், மனிதர்களுக்கும் இது பரவுது. 2வது என்ன பார்த்தோம்னா, இந்த நோய் மூலியமா ஆ பாதிக்கப்பட்ட உயிரினங்கள் குதிரைகள் 95% வந்து உயிரிழக்கின்றன. 2வது ஒண்ணு எங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்தியாவுல அதிகமா பாதிக்கப்படக்கூடிய இந்த நோய் தாக்கத்தால அதிகமா பாதிக்கப்படக்கூடிய 2 ஸ்டேட் இருக்கு. ஒண்ணு தமிழ்நாடு, இன்னொன்னு உத்தரப்பிரதேசம். இந்த 2 ஸ்டேட்ல தான் இந்த கிளாண்டஸ் நோய் தாக்கம் அதிகமா இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த நோய் முக்கியமா எப்படி பரவுது அப்படின்னா, பாதிக்கப்பட்ட குதிரை இல்ல கழுதைகளுடைய தும்மும்போது, அந்த நீர்நிலைகள் வழியாகவும், இல்ல கனைக்கும்போது, குதிரை கனைக்கும்போது, அந்த அந்த மாரி கனைக்கும்போது அதிலிருந்து வெளிக்கொள்ளக்கூடிய நீர்த்தேவலை வழியாகவும், குதிரையினுடைய சளி வழியாகவும் மனிதர்களுக்கு பரவுவதாகவும் நம்ம சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ யார் கவனமா இருக்கணும்? குதிரை வளர்க்குறவங்க, குதிரை பராமரிக்கிறவங்க, அந்த மாரி குதிரை சவாரிகள் கூடலாம் போறாங்கல்ல, அவங்கலாம் இதனால கவனமா இருக்கணும். ஸோ இந்த மாரியா நீலகிரி, கொடைக்கானல், அப்புறம் சென்னை மெரினா இந்த மாரி இடங்கள்லாம் குதிரை சவாரிகள் போவாங்கல்ல. ஸோ இங்கெல்லாம் அந்த குதிரை சவாரி தடை செஞ்சிருக்காங்க தற்காலிகமா. ஓகேங்களா? குதிரை சவாரில ஈடுபடக்கூடாது. குதிரைகளை ஈடுபடுத்தக்கூடாது அப்படின்னு செஞ்சிருக்காங்க. குதிரை வளர்ப்பவர்களும் அந்த சரியான சேஃப்டி மெஷர்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதுல இந்த நோய் பரவும்போது ஒரு வேளை பாதிக்கப்பட்ட குதிரை கூட இருக்கிறவங்க, குதிரை வளர்ப்பவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முறையான முகக்கவசம், கையுறை, அப்புறம் அந்த கிருமி நாசினி எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி அந்த குதிரை கொட்டில்லாம் அடுக்குறாங்கல்ல, அந்த தொழுவத்தெல்லாம் அடக்கி வைக்கிறாங்க. குதிரை கொட்டில்ல தங்கக்கூடிய இடம்லாம் ப்ராப்பரா கொஞ்சம் சானிடைசேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இன்கேஸ் ஒருத்தவங்கள பாதிக்குது அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் தெரியுமா?
இது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த நோய் தொற்று ஒருத்தவங்க உடம்புல ஒரு மனிதர் உடம்புல பாதிப்பு அடைஞ்சிருச்சு அப்படின்னா, தொற்று பாதிக்கப்பட்ட முதல் 10 நாள்களுக்கு அவங்க என்ன செய்யணுமா? ரத்த நாளம் வழியா ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன் வந்து மருந்துகள வந்து அவங்க செலுத்துதல் அவசியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஏதாவது சிம்ப்டம்ஸ் இந்த நோய் பாதிப்படைச்சல என்னென்னலாம் சிம்ப்டம்ஸ் வரும்ன்னு கேட்டீங்கன்னா, லேசான காய்ச்சல் இருக்கும், உடல் சோர்வு இருக்கும், டயர்ட்னஸ் இருக்கும், தலைவலி இருக்கும், உடம்பு வலி இருக்கும். அடுத்தது கழலை கட்டி மாரி வந்து வீக்கம் இருக்கும். அடுத்து வந்து நெஞ்சு வலி இருக்கும். ஹார்ட் பெயின் இருக்கும். அடுத்தது மூச்சு திணறல் இருக்கும். தலை சுற்றல் இருக்கும். எல்லா சிம்ப்டம்ஸுமே சொல்லியாச்சு. எல்லா சிம்ப்டம்ஸுமே சொல்லியாச்சு. இந்த சிம்ப்டம்ஸ் எல்லாமே எல்லா நோய்க்கும் வரக்கூடிய சிம்ப்டம்ஸ் தான். ஸோ நம்ம இத எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம் அப்படின்னு தெரியல. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி சிம்ப்டம்ஸ் இருந்துச்சுன்னா, நீங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடனடியா ஆன்டிபயோட்டிக் சிகிச்சை வந்து தொடங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? முதல் 10 நாளைகளுக்கு மனிதனுடைய ரத்த நாளம் வழியா ஆன்டிபயோட்டிக் மருந்துகள வந்து செலுத்தணும் அப்படின்னும், அடுத்தது 3 மாதம் முதல் 1 வருஷம் வரைக்கும் நீங்க வாயு வழியா வந்து நீங்க மருந்துகள எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகாதாரத்துறை அவர்களும், டாக்டர்ஸும் வந்து பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இன்கேஸ் நீங்க வந்து இத கவனிக்காம விட்டீங்கன்னா, உயிரிழப்பு கூட ஏற்படக்கூடிய பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்குலாம் போக தேவையில்ல. சேஃப்டி மெஷர்ஸ் வந்து நம்ம ப்ராப்பரா நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது இந்த சாண்டஸ் அப்படின்ற கிளாண்டஸ் அடுத்து இந்த கிளாண்டஸ் அப்படின்ற ஒரு நோய பத்தி பார்த்தோம் அப்படின்னா, இது எங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, உலகப்போர் நடக்கும்போது ஒரு சில நாடுகள் வந்து என்ன செஞ்சாங்களாம், எதிரி நாட்டினுடைய அந்த குதிரைகள் மேல செலுத்திட்டு அந்த எதிர் நாட்டினுடைய குதிரை படைத்திறன வந்து ஒரு மாரி குலைக்கிறதுக்கு முயற்சிகள்லயும் ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது வந்து ஒரு பயோ வெப்பனா யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்டீரியா வந்து பயோ வெப்பனா யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பட் ஏன் நம்ம தமிழ்நாடு அரசு குடுத்த அந்த சேஃப்டி மெஷர்ஸையும் இது வந்து மனிதர்களுக்கு பரவாது. பட் பரவுற மாதிரியே நம்ம வந்து வச்சுக்க கூடாது. ஏன்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான். இத பொறுத்தவரைக்கும் பேசிக்கா அந்த கிளாண்டஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நோய் தொற்று உள்ள குதிரைகளையோ, கழுதைகளையோ நம்ம நெருங்கக்கூடாது. குறிப்பா ஊட்டி, கொடைக்கானல் மற்றும் இன்ன பிற மலைப்பிரதேசங்கள்லயும், அடுத்தது குதிரை சவாரி நடக்கக்கூடிய இடங்கள்லயும் நீங்க வந்து இப்ப குதிரை சவாரி போகக்கூடாது. குதிரைய பார்த்தா எட்ட வந்துரணும். கணைக்கும்போது குதிரை பக்கத்திலேயே நிக்கக்கூடாது. அப்படின்லாம் நம்ம இது மூலியமா தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த நோய் தொற்று வந்து மனிதர்களுக்கு பரவக்கூடிய ஒரு நோய் தான். நம்ம வந்து இதுல இருந்து நம்ம விலகி இருக்கிறது நல்லது. ஓகேங்களா? ஓகே. இதுதான் தெரிஞ்சுக்கிறோம். பட் வந்து இது வந்து இதுல ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நோயில, இந்த நோய் காற்று மூலியமா பரவுது. அதாவது கோவிட் மாரி காத்து மூலியமா இது வந்து பரவாது. இன்கேஸ் இந்த நோய் காத்து மூலியமா பரவுனா என்ன ஆகும்? ஒருத்தவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா, அவங்க மூலியமா அவங்க வந்து சுவாசிக்கும்போதோ, இல்ல அவங்க வந்து வேற இடத்துல தொடும்போதோ, அது வந்து இன்னொருத்தவங்களுக்கு பரவறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாரி இந்த நோய் வந்து பரவறதுக்கு சான்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல இன்னும் குறிப்பிட்டு சொல்லப்போனோம் அப்படின்னா, ரத்த மாற்று அறுவை சிகிச்சை, அடுத்தது பாலியல் ரீதியான ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டவங்கள்லேருந்து இன்னொருத்தவங்க வந்து ஒரு பாலியல் ரீதியான உடல் உறவு வச்சுக்கிறாங்க அப்படின்னா, அதன் மூலியமாவும் இந்த நோய் பரவாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ அந்த கிளாண்டஸ் தொற்று பத்தி நம்ம பிரீஃபா பார்த்துட்டோம்னு நினைக்கிறோம். ஸோ முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எங்க? குதிரை வளர்க்கிறவங்களும், குதிரை கூட சவாரி செய்றவங்களும், குதிரை பக்கத்துல இருக்கிறவங்களும், இல்ல கழுதை பக்கத்துல இருக்கிறவங்களும் கொஞ்சம் பாதிப்படையாம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைலாம் ஃபாலோ பண்ணிட்டு சேஃப்டியா இருங்கன்னு சொல்ல வராங்க. ஸோ தமிழ்ல சந்திக்கிறேன். ஓகே. தேங்க் யூ. பாய். டேக் கேர்.